ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணக்கூடிய பிசி பில்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு டிசைனிங் பிசிங்க. இதில் கஸ்டமர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா SketchUp, V-Ray, Lumion இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு கஸ்டமரோட பட்ஜெட்டில் நம்ம என்னென்ன காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பட்ஜெட் 1,20,000ங்க. ஸோ இந்த பிசியோட காஸ்ட் அப்ராக்சிமேட்லி சேம் 1,20,000. இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண மதர்போர்ட் பார்த்தீங்கன்னா MSIயில் மேக் B660 TOMAHAWK WIFI DDR4 வெர்ஷன் மதர்போர்டுங்க இது. ஸோ இந்த மதர்போர்டோட சிப்செட் பார்த்தீங்கன்னா DDR4 சீரீஸு 4 RAM ஸ்லாட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ இனிஷியலாக 2 RAM ஆட் பண்ணுற மாதிரி தான் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. இன்டெல்லில் i5 12600Kங்கிற ப்ராசர் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். K சீரீஸ் அன்லாக்டு வெர்ஷனுங்க. i5ல் 12600K ஒன் ஆஃப் த டாப் சீரீஸுங்க. இந்த 12600Kவோட கோர்ஸ் அண்ட் த்ரெட் பார்த்தீங்கன்னா 10 கோர் 16 த்ரெட் இருக்குங்க. இது ஒரு ஹைப்ரிட் கோர் கவுண்ட்டு. ஸோ இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ண ரேம் பார்த்தீங்கன்னா ADATAவில் XPG. இது ஒரு 4 ரேமுங்க. ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3200 MHz வருது. நம்ம அடிஷ்னலாக வேணுனாலும் இன்னும் 2 RAM ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்யூச்சரில் 2 RAM ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரேஜுங்க. நம்ம WD-ல SN570ல் 500GB NVME SSD யூஸ் பண்ணுறோம். WD ஒன் ஆஃப் த பெஸ்ட் பட்ஜெட் பர்ஃபார்மர் SSDங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ரைமரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமருக்கு இப்போதைக்கு செகண்டரி ஸ்டோரேஜ் நீட் இல்லை. அதனால் நம்ம வெறும் SSD மட்டும்தான் இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம CPU கூலருங்க. ஏர் கூலர் தான் சஜஸ்ட் பண்ணுறோம். DEEPCOOL 400 V2 ப்ளூ சீரீஸுங்கிற ஏர் கூலர் நம்ம இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெல் ப்ராசரில் K சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்டெல் ஃபேன் வராதுங்க. ஸோ அதனால் நம்ம ஏர் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் கூலிங் எஃபிஷியன்சி இருந்தால் போதுன்னு கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்ம DEEPCOOL இந்த பேசிக் ஏர் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிசி பில்க்கு நம்ம சூஸ் பண்ண கேஸ் பார்த்தீங்கன்னா NZXTயில் H510ங்கிற ஒரு மிட் டவர் கேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக்கு. ஸோ NZXT ஒரு ப்ரீமியம் பிராண்டுங்க. எப்படி நம்ம ஃபோனில் ஐஃபோன் ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டோ அந்த மாதிரி கேஸில் NZXT ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டு. ஸோ NZXT கேசஸ் மட்டும் இல்லை, கூலர்ஸு, அப்புறம் நம்ம SMPS, ஈவன் மதர்போர்ட்ஸ் கூட வருதுங்க. அது நம்ம அடுத்தடுத்த பிசி பில்டில் பார்க்கலாம். ஸோ இந்த பிசி பில்டில் கேஸோட பில்ட் குவாலிட்டி பாருங்கள். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ஒரு ரியர் ஃபேன் மட்டும்தான் வரும். நம்ம அடிஷ்னலாக வேணும்னா ஃபேன்ஸ் அண்ட் கூலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டரி ஸ்டோரேஜாக நம்ம WD-ல 1 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கோட RPM பார்த்தீங்கன்னா 7200 RPMங்க. நம்ம நார்மலாக எல்லா கஸ்டமருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது தான் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். ஹார்ட் டிஸ்க்கு செகண்டரி ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறோம். ப்ரைமரி ஸ்டோரேஜாக SSDயை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை. நம்ம MSIயில் A750GFங்கிற 750 watts SMPS தான் யூஸ் பண்ணுறோம். இந்த SMPS பார்த்தீங்கன்னா 80+ கோல்டு சர்டிஃபைடு SMPS, ஃபுல்லி மாடலர் வித் 10 years வாரண்டி. ஆல்ரெடி நம்ம நிறையா பிசி பில்க்கு இந்த SMPS சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் SMPS இந்த மார்க்கெட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃபிக் கார்டுங்க. ASUSல டஃப் கேமிங் 1660 Tiங்கிற OC வெர்ஷன் கிராஃபிக் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 6GB கிராஃபிக் கார்டு. இது ஒரு DDR6 வெர்ஷனுங்க. டியூவல் ஃபேன் கிராஃபிக் கார்டு. கஸ்டமர் பட்ஜெட்டில் ஃபிட் ஆனுங்கிறக்காக நம்ம GTXல 6GB வேரியன்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் பட்ஜெட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம RTXஐ சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த பிசி பில்க்கு மினிமம் 6GB கிராஃபிக்ஸ் ரெக்குயர்மெண்ட்டுங்க. அதுக்கு 1660 Ti நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு பிசி பில்ட் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோர் அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நாங்கள் பிசி பில்ட்டு ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் பண்ணுறோங்க. மீண்டும் ஒரு பிசி பில்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.